2025 இன்னையோட முடியுது. ஆனா, இன்னைக்கு கூட ஒரு வருத்தமான ஒரு செய்தியோட தான் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு நினைக்கும்போது கஷ்டமா தான் இருக்கு. அடுத்த ஆண்டாவது இப்படியான செய்திகள் இல்லாம எப்போதும் போல இந்தியா அமைதியா இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம நினைச்சுக்கிட்டு இந்த செய்திக்குள்ள போலாம். நம்ம ஒவ்வொரு ஆண்டும் இப்படிதான் நினைச்சிட்டு உள்ள போறோம். ஆனா போன வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப மோசமா தான் இருக்கு. இப்ப கூட பார்த்தோம், கிறிஸ்துவர்கள் இந்தியா முழுக்க வரலாற்று இல்லாத அளவுக்கு வந்து தாக்கப்பட்டிருந்தாங்க. இஸ்லாமியர்கள் வந்து தாக்கப்படுறாங்க. நாளுக்கு நாள் பதட்டம் அதிகமாவதே தவிர ஒரு அமைதியான வாழ்க்கையெல்லாம் வாழணும்னு ஆசைப்படுறோம். பட் அதுக்கு சில கும்பல்கள் விட மாட்டேங்கிறாங்க. ஆமா, அப்படி ஒரு கும்பல் தான் யூபியில ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. ஹிந்து ரக்ஷா தல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கான். அந்த அமைப்பு தேசிய அமைப்புன்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. அதோட தேசிய தலைவர் பிங்கி சௌத்ரி அப்படிங்கிற நபர் ஒரு வீடு வீடா போய் வாள் கோடாரிலாம் கொடுக்குறாரு. அந்த வாள்லாம் பார்க்கும்போது நல்ல கூர்மையான வாள் மாதிரி தெரியுது வீடியோவில். நிறைய வீடுகளோட கதவை தட்டி அதை வந்து வாள் கொடுத்து இந்துக்கள் வந்து தாக்கப்படுறாங்க. நம்ம இந்தியாவில் நிறைய தாக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்கள வந்து யாராவது தாக்க வந்தாங்கன்னா இந்த வாழை வச்சு அவங்கள தாக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வன்முறை தோன்ற மாதிரி அவர் கொடுக்குறாரு. இந்த வீடியோ இப்போ வைரல் ஆனதுனால இந்த பிங்கி சௌத்ரி உட்பட அந்த 10 பேர் அவர் கூட போனவங்க, கோஷம் போட்டுக்கிட்டே போனவங்களாம் இப்போ கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்பயும் கூட அவருக்கு நிறைய பேர் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்துக்கள் டெய்லி தாக்கப்படுறாங்கன்னு அவங்க சொல்றாங்க. நம்ம சமீபத்தில் பார்த்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டது தேசிய அளவில் செய்தியாச்சு. பட் அவர் எங்கே பார்த்தாருன்னு தெரியல. ஆனால் அவங்க வந்து இப்படி சொல்கிறாங்க. ஆனால் ஒரு இடத்துல இந்துக்கள் தாக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. எங்கன்னா அது வங்கதேசத்தில். அங்கே சிறுபான்மையினர்களாக இருக்கிற இந்துக்களை கண்மூடித்தனமாக தாக்குறாங்க அங்கே உள்ள சிலர். இந்தியாவா இருக்கட்டும், வங்கதேசமா இருக்கட்டும், எந்த இடத்துலையுமே சிறுபான்மையினர் தாக்கப்படக்கூடாதுங்கிறதான் எல்லாருடைய எண்ணமுமே. எல்லாரும் பெரும்பான்மையினர் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும், நீங்களும் எங்களை ஒருத்தர் தாங்கிறத அந்த எண்ணம் வரணும். ஆனா அந்த எண்ணத்தை வரவிடாம தடுக்கிறதே அந்த ஆட்சியாளர்கள் தான். வங்கதேசத்துல வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இடைக்கால அரசு அமைச்சர் இருக்காரு முகமது யூனுஸ். இவர் பதவியேற்றிலிருந்து இதுவரைக்கும் 2900 சம்பவம் நடந்திருக்கான். வங்கதேசம் முழுக்க இந்துக்கள் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க. அங்க குறிப்பா சொல்லணும்னா டிசம்பர் 12 - 18 வரைக்கும் பிரோஜ்பூர் மாவட்டத்துல 7 வீடுகள் வந்து தீ வச்சு எரிச்சிருக்காங்க. இந்துக்கள் வீடா பார்த்து தீ வச்சு எரிச்சிருக்காங்க. இப்ப கடந்த 15 நாட்கள்ல 8 வீடுகள் வந்து தீ வச்சு எரிச்சிருக்கிறதா தகவல் வந்து வெளியாகிட்டே இருக்கு. இப்ப இங்க இருக்கிற மத்திய அரசுமே அழுத்தம் கொடுக்குறாங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. அந்த அரசு என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நடக்கவே இல்லையே இங்க அப்படிலாம் அவங்க வந்து இன்னும் மாத்தி தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர அங்க தொடர்ந்து தாக்கப்பட்டு இருக்கிற வீடியோ காட்சிகள், அங்க இருக்கிற அவலக்குறர்கள் கேட்டுட்டு தான் இருக்கு. ஆமா, என்ன இந்த அரசியல்வாதிகள் பண்றாங்க அப்படின்னா, மெஜாரிட்டியான சமூகத்தோட வாக்குகளை பெறுறதுக்காக அவங்களுக்கு எதிரி மாதிரி சிறுபான்மையினர்களை முன்னிறுத்துறாங்க. அதுக்கு வந்து நம்ம பலிகடா ஆயிடக்கூடாது. மக்கள் பொதுவாக வெளிப்போட தான் இருக்காங்க. ஆனால் சில கும்பல்களை ஏவி இவங்களே வந்து இந்த மாதிரியான சம்பவத்தில் ஈடுபட்டு அதை வாக்கா மாத்துறதுக்கான வேலைகள் எல்லா நாடுகள்லையுமே நடக்குது. ஸோ எங்கேயுமே எல்லா இடத்துலையுமே சிறுபான்மையினர்களோட உரிமை வந்து பாதுகாக்கப்படணும்.